யாருக்குமே புரியாத புதிராக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பல விஷயத்தை நீங்கள் வெளிவரக்கூடிய கொண்டு வரக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க. மனசில் அவ்வளோ தைரியம் நிறைஞ்சிருக்குது. ஏன்னா ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்திருப்பீங்க. அடுத்து வரக்கூடிய எதிர்காலம் சிறப்பாக இருக்குமா இருக்காதா, எடுக்கிற எல்லா விஷயமும் தடையாகவே இருக்குதுன்னு குழம்பி தவிச்ச உங்கள் மனசு இனி தெளிவடையக்கூடிய நேரம் தான். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லலாங்க. வீடு வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், குழந்தைங்களோட நிலை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே அட்டகாசமான வளர்ச்சிங்கிறது காத்திருக்குது. நிறைய பேருக்கு சொத்து விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதுங்க. உங்களுக்கு சொத்து எல்லாமே கைக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான். கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது. தந்தை வழியிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, அதாவது அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து நீங்க வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கற்பனையான கவலையோடய வாழ்ந்திருப்பீங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு கவலை ஒரு பக்கம் இருந்தாலும், சம்மந்தமில்லாத விஷயத்தை போட்டு மனசை குழப்பியே இருக்கிற நிம்மதியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தான் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா நீங்க இந்த நேரம் நம்பிக்கையோடு செயல்படலாம். நேரம் அருமையா இருக்குது. நீங்க கண்ட கனவு நனவாகக்கூடிய நேரம். ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இந்த நேரம் புதனோட இணைஞ்சிருக்கிறாங்க. இது எப்போ ஏற்பட்ட பலன் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலையில ஒரு நல்ல நிலைக்கு உங்களால் வர முடியும். பண வரவு பொறுத்த வரைக்குமே பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு ரூபத்தில் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சின்ன சின்ன செலவு கொஞ்சம் நேரம் கொடுக்கும். அதாவது எதிர்பாராத செலவு, அந்த செலவு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் டக்குன்னு ஏதாவது ஒரு செலவு கொடுக்கும். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புமே இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரம் தான். நிறைய பேர் யோசிப்பீங்க, தொழிலை மாற்றம் செய்யலான்னு சிந்தனை இருக்கும். இந்த நேரம் நீங்கள் தொழிலை மாற்றுறதா இருக்கட்டும், ஒரு இடமாற்றம் செய்யறதா இருக்கட்டும், நீங்கள் செஞ்சுக்கலாங்க. சிறப்பாக இருக்குது. தந்தை வழியில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனசாபம் சந்திச்சவங்களுக்கு தந்தையோட ஆறுதலான ஒரு விஷயம் கிடைக்கும். ஆறுதல் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் தந்தை உங்களுக்கு பல விஷயத்தில் உறுதுணையாக இருக்க போகிறாங்க. தந்தைகிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்குற உதவி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நிறைய பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் மாற்றணும், அதே மாதிரி வாங்கணும், புதிய வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. வாகன யோகம் அற்புதமாக இருக்குது. வீடு மனை, திருமணம், மகப்பேறு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நாளாக ஒரு நல்ல செய்தி இல்லாமல் இருந்துட்டு அந்த நிலைமை மாறுது. வீட்டில் ஒரு நல்ல செய்தி கேட்டு ரொம்ப நாள் ஆசைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இனி நல்ல செய்தி கேட்கக்கூடிய நேரம் தான். மற்றவங்களுடைய தீய பார்வையால் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம், அதாவது கண் திஷ்டி பாதிப்புங்கிறது கொஞ்சம் இருக்குது. அதனால இந்த திஷ்டி பரிகாரத்தை மட்டும் கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. வாரத்தில் 2 நாளாவது இந்த நேரம் திஷ்டி நீக்கக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது. வீட்டில் மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு இந்த திஷ்டி பரிகாரங்களை நீங்கள் கழிக்க பாருங்க. இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த உடலில் ஒரு சோர்வாக இருக்கிற மாதிரி உணர்வு இருந்தால் நீங்கள் குளிக்கிற நீரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு குளிக்க பாருங்க. ஏன்னா கல்லுப்பு போட்டாலே இந்த கடல் நீரில் குளிச்ச பலன்கிறது நமக்கு கிடைக்கும். புண்ணிய நதிகளில் கடல் நீரில் குளிச்ச பலன் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால கல்லுப்பு போட்டு குளிச்சுக்க பாருங்க. இந்த திஷ்டி பாதிப்புங்கிறது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பா இருக்குது. தினமுமே எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் விநாயகர் பெருமான ஒரு முறை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு செய்ய பாருங்க. சகல ஐஸ்வர்யமும் கூட ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுதுணையும் உங்க குலதெய்வத்தோட அனுகிரகம் தான். அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த மாதத்துல உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் சர்க்கரை பொங்கல் படையலிட்டு வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்தா கூட இதுக்கு முன்னாடி நீங்கள் நினைக்கிறது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்றா இருந்திருக்கும். அதாவது குடும்பத்தில் உறுப்பினர்கள் கொஞ்சம் எதிரும் புதிரமாக இருந்திருப்பாங்க. உங்கள் சொல்லுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைங்கிறது இருந்திருக்காது. ஆனால் அந்த நிலைமையுமே மாறக்கூடிய யோகங்கிறது இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாங்க. குழந்தைகள் வழியிலும் இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் சிறப்பாக தான் இருக்குது. என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்காக கூட இருக்கட்டும், தொழில் வியாபாரத்துக்காக கூட இருக்கட்டும், டக்குன்னு அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். அதை தவிர்த்துக்கிறது நல்லது தான். நிதானமாக எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிங்கிறது தங்கும்.
மனசுல தைரியமா நீங்க செய்ய பாருங்க, விடாமுயற்சி செய்ய பாருங்க, வெற்றி காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தாய் வழி சொந்த பந்த வகையில எல்லாமே கொஞ்சம் மனசாவை சந்திச்சிருப்பீங்க. அதாவது தாய் ரீதியா உங்களுக்கு பாதிப்பு இல்லைனாலுமே தாய் வழி சொந்த பந்த வகையில நீங்க எடுக்கிற முடிவுக்கு கொஞ்சம் இந்த நேரம் கொஞ்சம் எதிர் வினை செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதனாலே நிறைய மனக்கசப்புங்கிறது இருந்திருக்கும். நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சாலும் கொஞ்சம் தடையா இருந்திருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டே இருந்திருப்பாங்க. அந்த நிலைமை இந்த நேரம் இல்லை. மற்றவங்களுடைய ஒரு எதிரிகளுடைய தொல்லையும் இந்த நேரம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க. வீடு வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அதாவது இந்த தாய் வழி ரீதியா சொத்து பாகப்பிரிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் அது சம்பந்தமா நீங்களாவே தலையிடுறத கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. அதே சமயம் உங்களுக்கு இந்த நேரம் ஆயுள் ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை, குழந்தைகளுக்குமே பாதிப்பு இல்லை. ஆனா உடல்நிலையில கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடத்தை கொடுக்கும். அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. பூர்வீக சொத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. கணவன் மனைவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அன்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. ஆளுக்கு ஒரு மூலையில நின்று கொடி பிடிச்ச விஷயங்கிறது இந்த நேரம் இல்லை. இந்த நேரம் ஒரு அன்பு ஆதரவு சிறப்பாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருப்பீங்க. பேசுகிற பேச்சில் மட்டும் கவனமாக எடுத்துட்டு வந்தால் போதும். இந்த காலகட்டம் சிறப்பு தான். தொழில் வியாபாரம் வர்றப்ப இந்த நேரம் உங்களுக்கு நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும், நிறைய மாற்றத்தை தரக்கூடிய நேரம். சின்ன சின்ன தடையை பார்த்து கலங்க வேண்டாம். பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியம் ஆற்றலுங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்குது. இந்த நேரம் கிரகம் அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதால எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், கலங்கி நிற்கிறது வேண்டாங்க. துணிச்சலாக இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான். ஒரு கவனம் கொடுக்கணும், அவ்வளோதான். எந்த வேலையாக இருந்தாலும், வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், தொழில் வேலையாக இருக்கட்டும், தினசரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பு தான். தொழிலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பயணம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும். பயணத்தால் ஆதாயமானு பார்த்தீங்கன்னா ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். ஆனால் இரவு நேர பயணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஆன்மீக பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. ஆன்மீக விஷயத்தில் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் செலவு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஒரு வலுவான மன உறுதிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு மன ரீதியான போராட்டம் தாங்க இந்த நேரத்தில் நிறைய பட்டுட்டு இருப்பீங்கன்னு சொல்லலாங்க. காசு பணம் இல்லாமல் அடுத்தபட்சம் மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும். நிறைய ரகசியங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலை, மனசுக்கு நெருக்கமானவங்களாக இருந்தாலுமே ஒரு சொல்ல முடியாமல் தவிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த நிலைமை மாறுது. உங்களுக்குள்ளேயே பல போராட்டங்களை நீங்கள் போட்டு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நேரம் இந்த நேரம் அற்புதமாக அமைஞ்சிருக்குது. பூமி வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பை காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வேலையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வேலையில் வெளியிடத்துக்கு போகக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, நீங்களே சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்க பாருங்கள். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி இந்த நேரம் ஒரு சிறப்பான நேரம் தான். வேலையில் எந்த பாதிப்புமே இல்லை, ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். செய்யக்கூடிய முயற்சிக்குமே இந்த நேரம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட அமைப்பு, குருவோட அமைப்பு, இந்த ரெண்டு முக்கியமான கிரகம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதால ஒரு சந்தோஷமான செய்தி தான். வீட்லேயுமே ஒரு மன நிறைவு உண்டாகும். ஒரு குறைவில்லாத ஒரு குடும்ப தேவைங்கிறது நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் எண்ணமும் அப்படி தான் ஈடேறக்கூடிய நேரம். அதில் எந்த பாதிப்புமே இல்லை. அதனால தான் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். கொஞ்சம் உடல் நலத்துலையும் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி இந்த நேரம் அனுகூலமாக தான் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் இந்த நேரம் கொடுக்கும். முக்கியமான பணிகள்ங்கிறது நேரம் அதிகமாக இருக்குதுங்க. அதாவது வேலைச்சுமை வேறு வகையில் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை தவிர்த்து வெளியிலையுமே உங்களுக்கு இந்த நேரம் வேலை காத்திருக்குது. அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனாலுமே வேலையால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில், நிறைய பேர் சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்கு எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் நல்லபடியாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதால உங்கள் முயற்சி பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை. நல்ல மாற்றம் தான். பொருளாதாரத்தில் ஓரளவு சரி செய்யக்கூடிய ஒரு வாரங்களாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மனசுலையுமே வருமானங்கிறது ஒரு நிறைவு தரக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வருமான வாய்ப்பில் எந்த குறையுமே இல்லை. நல்ல மாற்றம் தான். அமோகமான வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அரசாங்க வகையில் ஆதரவு சிறப்பாக இருக்குது. மக்கள்கிட்டையும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் இல்லாமல் பண வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறாங்க. கட்சியில் ஆதரவு சிறப்பாக இருக்குது. மக்கள்கிட்ட செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. கட்சியில் புதுசாக பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன எதிர்ப்புங்கிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல வருந்தான். ஆனால் அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்திலையும் பாதிப்பு இல்லை, போராடணுங்கிற ஒரு அவசியம் இல்லைங்க. பண நெருக்கடி அப்பப்போ வந்தாலுமே அதை சமாளிக்கிற மாதிரி உங்களுக்கு இது என்ன சிறப்பு தான். அதாவது பொதுவாக சொல்லணும்னா, பண வருமானம், பண தேவை இருந்தால் அந்த தேவையை நிறைவேற்றுற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பண வருமானம் உங்களுக்கு அமைஞ்சிருன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கொஞ்சம் நிதி நிறுவனத்துக்கிட்ட கடன் வாங்கக்கூடிய விஷயத்தை மட்டும் இந்த நேரம் குறைக்க பாருங்க. புதுசாக கடன் வாங்குறது வேண்டாம். இந்த விஷயத்தை கவனம் கொடுத்துட்டு வந்தாலே சிறப்பாக இருக்குது. புதுசாக முதலீடு செய்றீங்கன்னா அனுபவப்பட்ட விஷயமா தான் செய்யலாம்.
மற்றபடி நீங்கள் மற்றவங்கள நம்பி ஒரு கூட்டு தொழில் செய்யலாம்னு நம்பி இறங்காதீங்க, அதனால பிரச்சனை தான் வரும். மற்றபடி நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்கள், சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் சமாளிக்கக்கூடிய நேரம் தான். தேவையில்லாத விவாதத்தை தவிர்த்துட்டாலே உங்களுக்கு எந்த இடத்துலையும் சிறப்பு தான். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்துட்டு வந்தால் இந்த காலகட்டம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போக தெரியணுங்க இந்த நேரம். நீதி நேர்மை இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது தான், ஆனால் அந்த நேரம் உங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கிறது சுற்றி இருக்கக்கூடியவங்க பேசுவாங்க. நீங்கள் அதை மனசில் கொண்டு போக வேண்டாம், கொஞ்சம் நேரம் பொறுத்து போக பாருங்கள். மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. நண்பர்கள் உறவினர் வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த பணத்தை கடனாக கொடுக்குறது வேண்டாம், வாங்குறது வேண்டாம். ஏன்னா அந்த நேரம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். அந்த வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அலைச்சலை குறைச்சிக்கோங்க. உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொடுக்குங்கிறதால கொஞ்சம் இந்த உடல் உஷ்ண நிலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். உடலில் நீரேற்றம் வச்சுக்கோங்க. மற்றபடி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நன்றி நண்பர்களே.